எப்படின்னா எந்த ஊர்னா நமக்கு? துறையூர் பக்கம் செங்காட்டுப்பட்டி. எவ்வளோ தூரம் இங்க இருந்து 220 கிலோமீட்டர். சரி சரி. ரூம் மட்டும் தங்கியிருந்தீங்களா? தங்கியிருந்தேன். எப்படி வந்தீங்க? யூடியூப் பார்த்து வந்தீங்க? யூடியூப் பார்த்து தான் வந்தேன். டெமோல பாத்தீங்களா? அது யூடியூப்ல காமிக்கிறது எல்லாமே பார்த்தேன். சூப்பர். இப்போ நம்ம நேரில் பார்க்க போறோம் இல்லையா? இப்போ நம்ம பண்ணிக்கிற கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா டூ ஆக்டிவ் போது எப்படின்னா சொல்லிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். கேட்டுங்க எப்படின்னா டூ ஆக்டிவ்ங்கும் போது ட்வீட்டருக்கும் மிட்வூஃபருக்கும் தனித்தனி சேனல் போறது டூ ஆக்டிவ் தான். பாசிவ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுக்கும் ட்வீட்டருக்கும் மிட்வூஃபருக்கும் ஒரே லைன் ஆம்பிளிஃபயர்ல போகும்போது அது பாசிவ்ங்கிறது. இது எப்படி இருக்கணும்? சவுண்ட் எல்லாமே ப்ராசஸர் மாட்டிருக்கும். இதுல ஸ்பீக்கர்ஸ் இங்க இருக்காது, ஆனா சவுண்ட் இங்க கேட்கும். அது ஒவ்வொரு சவுண்ட் அதை பார்க்க போறதுல இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நேரில் வண்டி நார்மல் டிரைவிங் பொசிஷன் உட்காந்துக்கு நீங்க எப்படி டிரைவிங் உட்காந்து இல்ல நேரில் பாத்துக்க வண்டி ஓட்டுற மாதிரி. அதாவது இந்த லெஃப்ட்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் இங்க ஸ்பீக்கர் இருக்கிறனால கேட்கும். ஆனா இது கூட சப் ஃப்ரீங்க கேட்டுச்சு. கவனிச்சிங்களா? இல்ல இதே மாதிரி இந்த சைடு கேட்குது, பேஸ் அங்க வருது. ஆனா அந்த இந்த பேஸ் கேட்கறது பாத்தீங்கன்னா சப் மூலியமும் கேக்குது. ஆனா ஸ்பீக்கர் லெஃப்ட்ல இருந்து ரைட் அங்கேயும் ஒரே சப்தம் பாட்டி அங்க கேக்குது பாருங்க. அது என்ன காரணம்னா நம்ம டேம்பிங் பண்ணிருக்கோம். ரெண்டாவது அந்த ப்ராசர் போட்டு அந்த சவுண்ட் கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணிருக்கனால அந்த பேஸ் அங்க கேக்குது உங்களுக்கு. இப்போ லெஃப்ட் ஸ்பீக்கர் இருக்கு, ரைட் ஸ்பீக்கர் இருக்கு, அதனால லெஃப்ட் ரைட் கேக்குது. இப்போ நடுவில் ஸ்பீக்கர் நம்ம மாட்டல, ஆனா இப்ப சவுண்ட் பாருங்க. சென்டர் எங்க கேக்குது? கரெக்ட், இங்க இருக்கும். நல்லா குடிச்சு இந்த இடத்துல இருக்கும். ஆனா நம்ம ஸ்பீக்கர் மாட்டல, ஆனா சவுண்ட் அதாவது நீங்க என்ன லெஃப்ட்ல கேட்டீங்களோ அதே சவுண்ட் சென்டர் உங்களுக்கு இருந்திருக்கும். இங்க ஒரு பாருங்க ஸ்பீக்கர், இங்க ஸ்பீக்கரே கிடையாது, இங்க ஒரு பாருங்க லெஃப்ட் சென்டர். அதாவது இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, இங்க இருக்கும் கரெக்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரா இருக்கும், அதாவது உங்களுக்கு நேரம் கொஞ்சம் தள்ளி சென்டர். நல்ல கவனிச்சு இங்க இருக்கும் சென்டர். ரைட் சென்டர். அதாவது எல்லா ஸ்பீக்கரும் பாடுது, ஆனா எல்லா ஸ்பீக்கரும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அந்த கரெக்ட் கண்ட்ரோல் தான் இங்க கேட்க வைக்கிறது உங்களுக்கு. இந்த ஸ்பீக்கர் இவ்வளவு பக்கமா இருக்கு, எதுவுமே கேட்கல பாருங்க, உங்களுக்கு நேரம் இருக்கும். பேக் ஸ்பீக்கர் சேர்ந்து பாடுது, ஆனா உங்களுக்கு தான் கேட்குது. இப்போ இதுக்கு மேல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ராக், இது வந்து மூவிங் ட்ராக்னு சொல்லி பேரு. இது என்னன்னா சவுண்ட் ஒரு இடத்துல நிக்காது, லெஃப்ட் இருந்து ரைட், ரைட் இருந்து லெஃப்ட் சவுண்ட் மாறிட்டே இருக்கும். ஆனா அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா நீங்க சவுண்ட் கேட்கறது மட்டும் சவுண்டே பார்க்கலாம், அப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாவே மியூசிக் கேட்கற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரி சாங் ஜாஸ்தி கேட்பீங்க நீங்க? இளையராஜா சாங். அதாவது இது எப்படி இருக்கும்? இதெல்லாம் பழைய சாங். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா நீங்க இது முன்னாடி கார்ல என்ன ஆடியோ கேட்டிருக்கீங்க? நான் கார்ல நார்மல் ஆடியோ தான் கேட்டோம். சிஎஸ்ல மாட்டிருக்கீங்க. கம்பெனியோட ஸ்பீக்கர் மாத்தீங்களா? ஸ்பீக்கர் மாத்தணும், நாங்க ட்ரிச்சிலேயே மாத்தணும். அவங்க மாத்துறீங்க. சரி சரி. அப்போ ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆடியோ மாத்துறது. ஆனா இப்போ எப்படி மாத்தி இது மாதிரி பண்ணது இல்ல. இப்போ எப்படி இருக்கும்னா ஏற்கனவே கேட்ட சாங்ஸே வந்து புது புதுசு நிறைய மியூசிக் கேட்பீங்க, உங்களுக்காகவே வாசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்கும், ட்ரிபிளிங் கேட்கும், நிறைய சவுண்ட்ஸ் உங்களுக்காகவே எல்லாமே வாசிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் பாடுறதெல்லாம் இந்த இடத்துல அப்படியே எல்லாம் பாடுங்க நடக்கும் சவுண்ட். என்னை பாராட்ட வருவானோ. இந்த எஃபெக்ட் பின்னாடி இருக்கவங்களுக்கு இல்ல
எனக்கு அதாவது காரோடைய பொறுத்தல பாத்தீங்கன்னா ஏதாவது 2 சீட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சரி. அந்த 2லயும் ஏதாவது ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி உங்க சீட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்க கார் இந்த சீட் நல்லா இருக்கும். ரெண்டாவது இங்க வேற விதமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் பேக்ல கேட்காது. என்ன காரணம் நம்ம பண்ணிக்கிறது ஃப்ரண்ட் ஆக்டிவ், பேக் ஆக்டிவ் பண்ணல. இன்னொன்னு என்னன்னா பேக் ஸ்பீக்கரை கொஞ்சம் நம்ம பேக்ல கேட்கற மாதிரி ஹை பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நிறைய ஃப்ரண்ட்ல கேட்கும். சவுண்ட் இது பாதிச்சிடும். சரி சரி. இதே எஃபெக்ட் பேக்ல வராது, கொடுக்க முடியாது. அவ்வளவு கேட்கும், இந்த மாதிரி வராது. தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா வாய்ஸ் பாத்தீங்கன்னா முத்தம் ஒன்று தருவாளா இந்த சில்னஸ் அப்படி தனியாவே கொஞ்சம் பொருள் கொலு சொல்லி கேட்கிறதே என்னை பாராட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு திசை ஆண்ட மன்னரின் இந்த பாட்டுல நீங்க வந்து ட்ரை கேட்கும் போது நீங்களும் பாட்டு ரொம்ப கனெக்ட் ஆயிடுவீங்க. ஒரு இறைச்சல் அப்படியே நல்ல துல்லியமா நல்ல கலைஞன் கட்டு காவல் விண்ணோடும் காற்றை போல வாய்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கு. சிறிய பட்டத்துக்குள் நிற்காத ஊற்றை போல ரெக்கைகள் விரிக்கும் நேரம் டிக்கெட்டும் பறக்கும் எட்டத்தில் இருக்கும் வானம் கிட்டத்தில் நெருங்கும் வீட்டு போட்டு கொண்ட கதவுகள் திறக்குது பாட்டு பாட பாட கவலைகள் மறக்குது கலைஞன் கட்டு காவல் விட்டோடும் காற்றை போல சிறிய பட்டத்திற்குள் நிற்காத ஊற்றை போல எந்த மாதிரி பென் டிரைவ்ல சாங் யூஸ் பண்றீங்களோ அது போட்டு அவுட்புட் நல்லா கிடைக்கும். ப்ளூடூத் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ப்ளூடூத் யூஸ் பண்ணுவாங்க. அதுல யூடியூப்ல சாங் கேட்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு சில அப்ளிகேஷன் மூலியமா கேட்பாங்க. ஸ்ட்ரீமிங்ல அதாவது டவுன்லோட் பண்ணாம கேட்பாங்க. சவுண்ட் குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பென் டிரைவ் தான். ரெண்டாவது நீங்க போன்ல யூஸ் பண்ணும்போது டவுன்லோட்ல இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. யூடியூப் மூலியமா பாட்டு கேட்கும்போது சவுண்ட் குவாலிட்டி கம்மியா இருக்கும். சரி. இவ்வளவு பெரிய செட்டப்க்கு நல்லா நீங்க சோர்ஸ் யூஸ் பண்ணணும். பேஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி பக்கத்துல விண்ட்ஷீல்ட் பக்கத்துல தான் இருக்கு. நல்லா தெரியும். அந்த எண்ட்ல இருக்கும். ஆனா சப் அந்த முக்குல இருக்கு. இந்த சைடுல கேக்குது பாருங்க பேஸ். கொக்கரக்கோ கோழி கொக்கரிக்கும் தோழி பக்கணையா கூவி வக்கரிக்கும் தாவி சுடேரி போச்சா கச்சேரி ஆச்சா காணாம போச்சா ஆச்சா பாச்சா சிக்க சச்சா சச்சா கொக்கரக்கோ
அவ்வளவு வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணி அங்கேயே வண்டி எடுத்துட்டு போறீங்க, சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு அப்படியா? சந்தோஷம். சரி. இல்ல நீங்க அதாவது யூடியூப்ல பார்த்தது நேர்ல பார்த்து என்ன வித்தியாசம் இருக்கு? நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணாங்க. சரி. வேலை எப்படி பண்ணாங்க? வேலை நல்லா சூப்பரா பண்ணாங்க. நான் அப்படி சார்ட்டே எப்போ ஃபோன் பண்ணி கேட்டு தான் வந்தேன். ஆமா, முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா நேத்து வர முடியாது, தம்பி காலேஜ்ல விட்டேன். சரி. அதனால லேட் ஆயிடுச்சு, சாயந்தரம் தான் வந்து விட்டேன். அதனாலதான் இப்ப வண்டி லேட் ஆயிடுச்சு. கொடுக்குற டைம் நைட்டுன்னு சொன்னோம், ஆனா கொடுத்துட்டோம். மணி 12:30 ஹை வாட்ச் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காடெக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹை ரைடர் வண்டிக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூடியூப் பார்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கொட்டேஷன்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணிடுறாரு. இந்த பட்ஜெட்லாம் அவர் கேட்டு வண்டி எடுத்து கொஞ்ச நாளில் இங்கே வந்துட்டு டெமோலாம் பார்த்துட்டு அவருக்கு எக்ஸல்சஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம 3 காலையுமே டெமோ பார்த்தாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்சஸ் சிக்னேச்சர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் மேக்ஸிமம் நிறைய ஓல்ட் சாங்ஸ் கேட்குறவர். ஸோ அதனால் அதில் நேச்சுரலாக இருந்ததுனால அவருக்கு சவுண்ட் சிக்னேச்சர் மேட்ச் ஆனது எக்ஸல்சஸ். ஸோ அதை வச்சு அவருக்கு ஒரு 2-வே ஆக்டிவ் செட்டப் நம்ம அதில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்சஸ் 2Bங்கிற காம்பனண்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு 2 செட்டு காம்பனண்ட் போட்டிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மேகஸில் MP8 ப்ராசஸர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 சேனல் ப்ராசஸர் இன்பில்ட்டு 4 சேனல் ஆம்பிளிஃபயரோட வரும் உங்களுக்கு. தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் மேகஸ் 5 சேனல் ஆம்ப் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப இன்டகிரேஷனோட சப்வூஃபர் தான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ அவருக்கு அந்த பஞ்சி எல்லாம் வேண்டாம், ஸோ ரொம்ப இன்டகிரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு JL சஜஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம டெமோ காஸ்ட்டில் பார்த்தாரு, அந்த ராக்ஃபோர்டும் பார்த்தாரு, அவர் அந்த சப்வூஃபர்ஸ் எல்லாமே செக் பண்ணாரு. ஸோ அவருக்கு இன்டகிரேட்டட் தான் ரொம்ப பிடிச்சோன்னே நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு வந்து JL சப்வூஃபர் நம்ம அவருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ இது ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் சப்வூஃபர்னு சொல்லலாம் JL. ஏன்னா அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ தனியாக அந்த பேஸ் ஃபீலே இருக்காது, உங்கள் ஸ்பீக்கர்ஸ் கூட அது வந்து மர்ஜ் ஆகி ரொம்பவே இன்டகிரேட்டடாக. ஸோ நம்ம ஆடியோ வந்து இனி நல்லா கேட்குதும் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ்லாம் போகும்போது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SQL சப்வூஃபர்னு சொல்லுவாங்க, சவுண்ட் குவாலிட்டி சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டாக்டர் அட்டெக்ஸ் கேலியம் சீரீஸில் இந்த வண்டி 4 டோர் டிக்கி எல்லாமே நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் மிட் லெவல் செக்மெண்ட்னு சொல்லலாம் இந்த ஒரு ஆடியோ செட்டப் நம்ம சொல்கிறது 2-வே ஆக்டிவ் செட்டப்பில். ஸோ இதோட பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3 நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காமல் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் சார் டெமோ கார்டு நம்ம கஸ்டமருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹெட்செட் போட்டு கேளுங்க, அப்போ தான் ப்ராப்பரான டீட்டெயிலிங் தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து சேரும். See you next video மக்களே. Until then, see you, bye. This is Abdi from Aram Kadekas.